இந்த மதம், இனம், செல்வம், செருக்கு, இந்த 3 நிலையிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட்டால்தான் பேரின்பற்றினுடைய நிலையை, இந்த பேரின்ப என்னும் பிரபஞ்ச நிலையை நாம் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பேரின்ப ஆற்றலை நாம் பெறுவதற்கு இந்த 3 நிலையும் கடந்து செல்ல வேண்டும். மதம், இனம், செல்வ செருக்கு, இந்த 3 கட்டும் நம்மளை மேலோங்கிய இறைப்பிரமத்தை அடைவதற்கு பெரிய தடங்களாக இருக்கிறது, பெரிய தடப்பனாக இருக்கிறது. தடப்பு அதை கடந்து செல்வதற்கு நம்மளால் ரொம்ப கடின பாதையாக இருக்கிறது. அதை கடக்க வேண்டும். இதை கடந்து சென்றால்தான் இறை பிரமத்தை உண்மை நிலையை உணர நம்ம ஆன்மாவுக்கு வழி கொடுக்கிறது. ஆனால் இந்த 3 நிலையும் இருமாப்பு உள்ள நிலை, செருக்கு நிலை. இந்த இருமாப்பு செருக்கு நிலையை கடக்கும்போது தான் ஆன்மா ஸ்பரிசம் உண்டாகும். நாம் இறையோட இறையாக இறை இன்பத்தை, இறை முழுமை தேடுவதற்கு இந்த 3 கட்டையும் கடக்க வேண்டும், கடந்தாக வேண்டும் நிச்சயமாக. ஆனால் இந்த செல்வ செருக்கு, செல்வங்கிறது இருக்கட்டும், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் செல்வம் நிற்பதில்லை. இப்போ ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு மரம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து உட்காரும், கொஞ்ச நேரத்தில் சென்று விடும். அதே போல தான் செல்வம் வரும் போகும். அதை செருக்காக எண்ணி நாம் அந்த ஒரு வட்டத்தை உண்டாக்குவதற்கு என்னது? ஒன்றுமில்லை. செல்வம் வந்து செல்லக்கூடியது. அதே மாதிரியா மதம், மார்க்கம், அது மார்க்கம் வந்து ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும். இனம், நாறு அப்படிங்கிற ஒரு பிரிவு காட்டக்கூடிய நிலை, இந்த 3ஐயும் கடக்க வேண்டும். உண்மையான ஆன்ம ஞானத்தை பெறுவதற்கு இந்த 3ம் தடையாக இருக்கிறது.